ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு எங்க இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குமுளி தேக்கடியில இருக்கிற ரோஸ் பார்க்கு தான் வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னு சொன்னா, ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட். இன்னைக்கு என் தங்கச்சிக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான விளாகா இருக்க போகுது. மார்னிங் 9:30 போலவே வந்து ரோஸ் பார்க்குக்கு போய் ரீச் ஆயிட்டோம். 10 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். இன்னும் நாள் வரல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க சுத்தி முத்தி பார்த்துட்டு இருந்தோம். நல்ல சம்மர் டைம்ல தான் நாங்க போயிருந்தோம். ஆனா இந்த இடத்துல நல்ல சில்னஸ் நல்லா சூப்பரா இருந்துச்சு. பார்க்ல நெறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்த மாரி இருந்துச்சு. அதுக்கெல்லாம் தனித்தனியாவும் சார்ஜ் பண்றாங்க. மொத்தமாவும் சார்ஜ் பண்ற மாரி ஃபேமிலி பேக்கேஜ் மாதிரி இருக்கு. அந்த மாரி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அங்க நாங்க நல்ல நல்ல ஸ்பாட் வந்து அவங்களே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. கீழ போட்டிருக்கிற அந்த கிரீன் கலர் கிராஸ் மேட் ஆகட்டும், பேக்கிரவுண்ட் ஆகட்டும் எல்லாமே சூப்பரா வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ட்ரெஸ் சேஞ்சிங் அப்ப மட்டும் நம்ம போனா போதும். போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். அங்கிட்டு இங்கிட்டுன்னு போயிட்டுருந்தோம். மேல சைக்கிளிங், ஜிப்லைன் இந்த மாரி எல்லாமே வச்சிருந்தாங்க. நெறைய கிட்ஸ் ஃபேமிலியோட வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேன்டீனுக்கு வெளிய வந்து இந்த மாரி பழைய காலத்து பொருள்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி எல்லாத்தையுமே வந்து சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்துச்சு. போட்டிங் போறது, நம்மளா பெடல் பண்ணிட்டு போறது இந்த மாரி எல்லாம் பெரிய ஸ்பேஸ்ல சின்ன ஸ்பேஸ் தான். ஆனா ரொம்ப சூப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. எவ்வளோ நேரம் தான்டா சுத்திட்டே இருக்கிறது, நானும் போய் கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சுட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு ஊஞ்சல் ஆடி. அப்படியே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ஆடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுக்க போனவங்க ட்ரெஸ் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால போய் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு, ஃபோட்டோஸ் எடுக்க கொஞ்ச நேரம் நானும் வந்து நின்னுட்டுருந்தேன். இப்படி போஸ் குடுத்து எடுக்கலாமே, அப்படி போஸ் குடுத்து எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு, ஃபைனலா வந்து நெறைய ஃபோட்டோஸ், நெறைய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி எடுத்து முடிச்சாச்சு. மதியம் 1 மணிக்கு மேல ஆயிடுச்சு. நல்ல கூட்டம் பார்க்ல. நாங்க வரும்போது யாருமே இல்ல. ரிட்டர்ன் போம்போது நல்ல கூட்டம். நெறைய ஃபேமிலியா வந்து வந்திருந்தாங்க. சூப்பரா வெளிய இருந்து ஃபுட் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கேன்டீன்ல தான் வந்து வாங்கி சாப்பிடணும். கிட்ஸுக்கு ரொம்ப கைக்குழந்த வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் ஏதாவது கொண்டு வந்தா உள்ள விட்டாங்க. நல்லா காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு, ரிட்டர்ன் வந்து கெளம்பிட்டோம். ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன மதியம் போய் சாப்பிட வேண்டியது தான். ஹோட்டலுக்கு போயிட்டோம். மதியம் வந்து சாப்பிட்றதுக்கு சப்பாத்தியும், சிக்கன் கறி இருந்துச்சு. வாங்கி சாப்பிட்டாச்சு. ஏதோ ஒரு சுமாரா தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுலாம் சொல்ல முடியல. டைம் ஆயிட்டனால. அதுக்கப்புறம் தேயிலை தோட்டத்தில போய் 2, 3 ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலாம். கிட்ட தானே இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போயிருந்தோம். அங்க போய் சுத்தி முத்தி எங்கேயுமே நிக்க முடியல. அவ்ளோ வெயிலு. நிழல் கூட இல்ல. ஒரே வெயிலு. வெள்ள வெளேர்ன்னு இருந்துச்சு. கண்ண திறக்கவே முடியல. அவ்ளோ வெயிலு. இதுக்கு மேல நம்மளால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 2, 3 ஃபோட்டோஸ் எடுக்கவுமே அப்படியே ரிட்டர்ன் வந்து கெளம்பியாச்சு. கெளம்பி வர வழியில இந்த மாரி ஒரு ஃபால்ஸ் வந்துருந்துச்சு. அங்க நிண்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. நம்மளோட வீடியோஸ் புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட்ல அந்த கேட்ல குட்டி குட்டி பூட்டா தொங்கிட்டு இருந்துச்சு. எதுக்கு தொங்கிட்டு இருந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. நெறைய குட்டி குட்டியா இருந்துச்சு. ஹோல்ஸும் இல்லாத மாரி இருந்துச்சு. இது எதுக்குன்னு தெரிஞ்சா கமெண்ட்